ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. நாம் வாசித்ததான சங்கீதத்திலே நாம் வாசிப்போம். கடைசி வசனத்தை வாசிப்போம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சதேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. வேற மைக்கு கொடுங்க. என் வாய் கர்த்தருடைய துதியை சொல்வதாக இருப்பதாக, மாம்சதேகமுள்ள யாவும் கர்த்தரை அது துதிர்த்து ஸ்தோத்தரிக்கிறதாக இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே இந்த கர்த்தருடைய நாளிலே நாம் வந்திருக்கிறதான நாம் சங்கீதக்காரன் கூட சேர்ந்து நாம் தேவனை துதித்து நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருப்போம். வசனம் சொல்கிறது, என்னுடைய வாய் கர்த்தருடைய துதியை சொல்வதாக, சரீர தேகம் உள்ளவர் யாவும் ஜீவராசிகள் அனைத்தும் அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கிறதாக இருப்பதாக. எதற்காக? மேல 17ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய வழிகளிலே நீதியும் அவருடைய கிரியைகளிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான யாவருக்கும் வசனம் சொல்லுகிறது, நம்மளுடைய தேவன் அவர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வானங்களிலே வாசம் பண்ணுகிறதான தேவனாய் இருந்தாலும், பூமி அனைத்தையும் அண்ட சராசரத்தையும் அவர் சிருஷ்டித்தவராய் இருந்தாலும், உண்மையாக அவரை நோக்கி நாம் கூப்பிட்டால், உண்மையாக தகப்பனே எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொன்னா அவர் நமக்கு கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கீழே வாசிக்கும் போது அவருக்கு பயப்படுகிறதான ஜனங்களுக்கு அவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர்களை சகல தீங்கிலிருந்தும் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தன்மேல் அன்பு வைத்தவர்களை, தம்மிடம் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றி துன்மார்க்கரை கர்த்தர் அழிக்கிறவராக இருப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறதான காரியம் என்னது? நம்மளுடைய தேவன் அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணினவராய் இருந்தால் நம்மேலே அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அதனால தான் தேவனுடைய சபையில நாம் வரும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, நம்முடைய உள் மனசுல இருந்து நாம் என்ன பண்ணுகிறோம்? தேவனை துதிக்கிறதாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏதோ ஒரு மனுஷனை நாம் பார்க்க வரவில்லை, ஏதோ யாரோ ஒரு ஆளை பார்க்க வரல. we belong to him. நாம் அவருக்கு சேர்ந்தவராக இருக்கிறோம். அதனால தான் வாரத்தின் முதல் நாளில் இந்த காலை நேரத்தில் தேவனை நோக்கி நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, உம்மை நோக்கி நான் என்ன பண்ணுகிறேன்? என்னுடைய கைகளை ஏறெடுக்கிறவனாக இருக்கிறேன். உம்மை நோக்கி என்னுடைய விண்ணப்பங்களை, என்னுடைய கோரிக்கைகளை நான் ஏறெடுக்கிறவனாக இருக்கிறேன். ஏனென்றால் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? சமீபமாகிறார். கர்த்தர் நம் சமீபமாக இருக்கிறதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறதாக. வாசிக்கிறதுக்கு முன்பதாக எல்லாரும் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறதாக இருப்போம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அக்கா வாசிங்க மைக்கில். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவானின் சுவிசேஷத்தின் 2ஆம் பாகத்தை இந்த வருஷத்தில் நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசுவானவர் நம் வாசித்த வசனத்தின் பிரகாரமாக, இயேசுவானவர் அந்த உன்னதமான தேவனானவர் வார்த்தையாய் ஆதி முதல் தேவனோடு இருந்ததான நித்தியமான தேவன், தேவனின் பூரண ஸ்வரூபமான கர்த்தர், அவர் மனுஷனாய் மாம்சமாய் வந்து கிருபையும் சத்தியமுமாய் நம்மோடு அவர் வாசமாய் இருந்தவராக இருந்தார். பூமியில் அவர் வாசம் செய்த சீஷர்களுக்கு அவர் இந்த விதமாக
அவர் ஜெபித்ததாக இருந்தார். ஜெபித்ததான காரியம் என்னது? 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறதாக இருக்கிறார், நம்முடைய கர்த்தராகிய தேவன் இப்படி சொல்லுகிறதாக இருக்கிறார், தேவனே, என்னை விசுவாசிக்கிறதான சீஷர்கள் இவர்கள் உலகத்தார் அல்ல. இவங்க உலகத்தினுடைய கேட்டகரியில வரமாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க? பொல்லாதவன், எல்லா ஜனங்களும், சத்ருவானவன், பிசாசானவன், உலகத்தில் இருக்கிறதான, இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஜைட் கைஸ்ட்னு சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கிறதான எல்லா கல்ச்சருமே அந்த ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கும். எப்பொழுது தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அநாதி தீர்மானத்திலிருந்து வெளியே போவான் என்று உலகமும் பிசாசும் எரிச்சலோடு வைத்தறிச்சலோடு பார்க்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரம் நான் சொல்லுகிறதான காரியம், ஒரு விசுவாசி ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்த உடனே பர்மனண்டா அங்கே ஏதோ அங்கே ஃபிக்ஸ் ஆயாச்சு, நான் எப்படி வேணா வாழலாம், நான் எந்த விதமாக வாழலாம், யார் என்ன கேட்குற மாதிரி இல்லைன்னு, அந்த மாதிரி காரியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்த உடனே பிசாசின் கண் உங்கள் மேலே இருக்கிறதா இருக்கும். எதற்காக? எப்பொழுது இவனை இழுத்து இவன் மூலியமாக ஒரு 4 பேரை திருப்பி என்னுடைய இருளின் ராஜ்யத்துக்கு இழுக்க வேண்டும் என்று பிசாசின் கண்கள் இருக்கிறதா இருக்கும், உலகத்தின் கண்கள் இருக்கிறதாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பு அது அவ்வளோ முக்கியமான காரியமாக இருக்கு. ஏதோ ஒன்று நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏதோ நான் முழுங்கி எந்திரிச்சேன், ஏதோ ஒன்று நான் இஷ்டம் இருந்தால் ஒரு சர்ச்சுக்கு போவேன், கஷ்டம் இருந்தால் இன்னொரு சர்ச்சுக்கு போவேன், கல்யாணம் ஆனால் இன்னொரு சர்ச்சுக்கு போவேன், சாவுனா இன்னொரு சர்ச்சுக்கு போவேன். அப்படி அல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்ந்த உடனே நம்மை தேவனை விட்டு பிரிக்கும்படி அநேக காரியங்கள் இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நம்முடைய கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், அநேகருக்கு ஒருவேளை பாவமா இருக்கலாம். சின்னதா வந்து ஒரு நாள் எல்லாம் பெருசாயிட்ட பிறகு அப்புறம் சொல்றது, நான் எனக்கு தேவனும் வேண்டாம் கர்த்தரும் வேண்டாம் என்று தேவனை விட்டு பிரியறதாக இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, இந்த பொல்லாதவன் இருந்து நீங்க என்ன பண்ணுங்க? அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. நாமும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சொல்லலாம் தைரியமாக, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது யார்? உலகத்துல என்ன காரியம் என்னை சூழ்ந்து வந்தாலும் என் மேலே கை போடுறதுக்கு அவர் விடமாட்டார். நானா போய் ஆண்டவரே பாய் உமக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தூர போனாதான் எனக்கு டேஞ்சரே வழிய. அவருடைய கரத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் மேலே ஒரு தீங்கும் அணுகாதபடி நம்முடைய கர்த்தராகிய தேவன் அவர் பாதுகாக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. சத்ரு வெள்ளம் போல் நம்மில் வந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் நமக்காக யுத்தத்தை செய்யும்படியாக ஆவியானவர் நமக்காக கொடியேற்றி யுத்தத்தை செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ணி தேவனோடு ஐக்கியப்பட போது கிறிஸ்துவை நாம் தரிக்க போது ஒரு மனுஷனுக்கும் நம்ம மேல அதிகாரம் இல்லை, ஒரு வியாதிக்கும் நம்ம மேல அதிகாரம் இல்லை, ஒரு பிசாசுக்கும் நம்ம மேல அதிகாரம் இல்லை. இன்றைக்கு தியானத்திற்காக வாசிப்போம் யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே போதும். இன்றைக்கு நம்ம தியானிக்கிற ஒரு ஃப்ரேஸை மாத்திரம் என்ன பண்ணுகிறோம்? தியானிக்கிறதாக இருக்கும். உமக்கு என்மேலே வேறு அதிகாரம் இல்லை. You do not have any authority over me. உமக்கு என் மேல என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. யாரை பார்த்து? இயேசுவானவர் சொல்லுகிறதாக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷத்தில் நாம வாசித்தோம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசுவோடைய பப்ளிக் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறதாக இருக்கிறோம். எல்லாம் பப்ளிக்காக இயேசுவானவர் எருசலேம் ஆகட்டும், யூதேயாவின் காரியமாகட்டும், கலிலேயாவினுடைய சில இடத்துல ஆகட்டும் அவர் ஊழியம் செய்தவராக இருந்தார். 12ஆம் அதிகாரத்தில் முடிச்சுட்டு 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இந்த லாஸ்ட் சப்பர், இந்த ராப்போஜனத்தை, பாஸ்கா பண்டிகை கர்த்தராகிய தேவனானவர் சீஷரோடு ஆசரிக்கிறவராக இருக்கிறார். ஆசரிக்கும் போது சீஷரின் காலை கழுவி ஒரு தகப்பன் பிள்ளைகளோடு பேசுகிறது போல தான் 13, 14, 15, 16 இயேசுவானவர் மனசு விட்டு என்ன பண்ணுகிறார்? சீஷரோட
பேசுகிறதா. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. உலகத்தாரால் நீங்கள் இல்லாதபடியால் உலகம் உங்களை பகைக்கும். இந்த பொல்லாத பிசாசானவன் உங்களை திருப்பியும் இருளுக்குள்ள, வெளிச்சத்தில் இருக்கிறதான உங்களை திருப்பியும் இருளுக்குள்ள இழுக்கிறதுக்காக அநேக தந்திரத்தை கொண்டு வருகிறவனாக இருப்பான். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன பண்ணேன், உலகத்தை ஜெயித்தவனாக இருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றி நம்மளை ஒவ்வொரு நாளும் போதித்து நடத்துகிறதை குறித்து கர்த்தராகிய இயேசுவானவர் பேசுகிறதாக இருக்கார். அப்புறம் எல்லாம் முடிந்தது பிறகு அந்த பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது எப்படி தகப்பன் எல்லா பிள்ளைகளுக்கு நேராக கையை நீட்டி, ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. எபிரேயருக்கு தெரியும், எபிரேய கலாச்சாரத்தில், யூத கலாச்சாரத்தில் பார்க்கும்போது பஸ்கா அப்படின்னா நியூ இயர் மாதிரி ஒரு புதிய ஆரம்பத்துக்கு தான் பஸ்கா பண்டிகையை ஆரம்பிக்கிறதாங்க. தூக்கி தேவனே நான் உம்மிட்ட போகிறேன், உம்ம இடத்துல நான் போகிறதாக இருக்கிறேன், இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நம்ம வாஸ்து வசனத்தின் பிரகாரமாக பொல்லாதவன் கையில் என்ன பண்ணுங்க, விடுவிக்கிறதாக இருங்க. உங்களுடைய வசனத்தினால ஒவ்வொரு நாளும் உங்களை பரிசுத்தமாக்குறதாக இருங்க. இவர்கள் நான் உலகத்தில், இருளான உலகத்தில் எப்படி வெளிச்சமாய் வந்தேனோ இவர்களும் என்ன பண்ணட்டும், உலகத்துக்கு வெளிச்சமாக போகட்டும் என்று இயேசுவானவர் தன்னுடைய பிள்ளைகளாகிய சீஷர்கள் நம்மளையும் சேர்த்து தான் அவர் இப்படி ஜெபித்தவரான எல்லாம் முடித்து விட்டு போன வாரம் நாம் தியானித்தோம். இயேசுவானவர் வீரனை போல தேவனிடத்தில் சொல்கிறார், ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நான் குடிக்கணும்னா நான் என்ன பண்ணுகிறேன், குடிக்கிறதாக இந்த தேவனிடத்துல இருந்து வருகிறதா இந்த பாத்திரத்தை, மனுஷருடைய எல்லா பாவத்தையும் என்மேல் நான் என்ன பண்ணுகிறேன், நான் சுமந்து நான் சிலுவைக்கு நேராக போகிறதாக இருக்கிறேன், உம்முடைய சுத்தத்தை நான் செய்கிறவனாக இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய இப்படி இதெல்லாம் செஞ்சு விட்டு தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இது வந்து என்ன பண்ணுகிறோம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு தியானிக்கிறதாக இருக்கும். அநேக நேரம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உலகத்தானை போல இருக்குது. நம்மளுடைய பாடல்கள் கூட அநேக நேரம் இந்த மாதிரி தான் இருக்கிறதா இருக்கு. என்னது, ஏறுகிறார் தள்ளாடி தவுண்டு என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு என்ன பண்றாரு, ஏறுகிறதாக இருக்கிறார். இல்லைன்னா இந்த பாட்டு கல்வாரி அன்பை நினைக்கும் போது கண்களெல்லாம் என்ன பண்ணுது, கண்ணீரா வருது, ஐயோ உங்களை அடிச்சிட்டாங்களே, ஐயோ பாவம், ஐயோ பாவம்னு சொல்றதா. ஆனா யோவானின் சுவிசேஷத்துல, மார்க்கின் சுவிசேஷத்துல, மத்தேயுவின் சுவிசேஷத்துல வாசிக்கும் போது இயேசுவானவர் சிலுவை நோக்கி, இதுதான் என்னுடைய குறி, இதற்காகத்தான் நான் உலகத்திலே வந்தேன், இதற்காகத்தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறதுக்காக தான் என்னுடைய ஜீவனை கொடுத்து அநேகரை பிதாவோடு சேர்க்கிறதுக்காக தான் நான் வந்தேன் என்று வந்தவராகிறதா. இப்படி இருக்கும் போது தான் எல்லாம் காய்பாஸ் முன்னாடி ஒரு இன்ட்ராகேஷன் நடந்தாச்சு. சிறையில் எல்லாம் பிடிச்சு இயேசுவை பிடிச்சு பிலாத்துக்கு முன்பதாக நிறுத்துறதாக. பிலாத்து அவர் ரோமன் அதிகாரியா இருக்க, அவர் பார்க்கும்போது இயேசுவை ஏதோ ஐயோ பாவம் என்ன பண்ணிட்டாங்க, இவர் யூதருக்கு இரட்சகரா வந்தார், யூதரை மீட்டு கொள்கிறதான மெஸ்ஸியாவாக வந்தவரா, தேவகுமாரன் என்று இவரை தேவனுடைய தேவகுமாரன் என்று இவரை ஆளுகிறதான ராஜா என்று வந்தார். ஆனா பாவம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் என்ன பண்ணியாச்சு, உங்க கையில என் கையில என்ன பண்ணியாச்சு, விட்டாச்சு. சொந்த சீசன் என்ன பண்ணியாச்சு, விட்டாச்சு. ஐயோ பாவம், இவர் பாவம் நல்ல மனுஷன், நம்ம கையில என்ன பண்ணிட்டாரு, மாட்டிட்டார். மாட்டின உடனே இவர் பேசுறதான காரியம் பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அரமனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறதில்லையா, உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டு என்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான். பாருங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பார்த்துட்டு இவர் சொல்றாரு, நான் தான் இங்க என்ன பண்றேன், அதிகாரமா இருக்கிறேன். பார்த்துட்டு சொல்றேன், நீ எங்க இருந்து வந்த, எங்க இருந்து வந்தாய் கேட்டு விட்டு பாருங்க 10ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகவில்லையா, உன்னை சிலுவையில் அடிக்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை விடுதலை செய்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசுவை பார்த்து கேட்கிறதாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இயேசுவானவர் உன்னதத்திலிருந்து தேவன் இறங்கி வந்ததாக இருந்தார். நம்ம பார்த்தவன் அவர் தான் என்ன பண்ணுகிறாரு, தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக நேரம் ஜனங்க நம்மள்கிட்ட பேசும்போது நம்ம யார் என்று தெரியாதபடி ஜனங்க என்ன பண்றாங்க, சொல்றாங்க, தெரியுமா, நான் நினைச்சா என்னாவும் உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடலாம். நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஐடி கம்பெனியில் போகும்போது சொல்லுவாங்க, ஹெச்ஆர்ல இருக்கிற நான், இந்த சேர்ல இருக்கிறதான நான் நினைச்சேன் உன்னுடைய வாழ்க்கையை என்ன சின்ன விடமா ஆக்கிடுவேன்னா, நீ வேற 10 கம்பெனிக்கு போனாலும் என்ன பண்ணாத, உனக்கு வேலை கிடைக்காது. நான் ஒரு ரிமார்க் உந்தில் போட்டேன்னா
உன்னுடைய வேலை என்ன பண்ணு, உன்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆயிரும், அழிஞ்சு போயிடும். உலகத்தான் பேசுறதும் அப்படி தானே. எங்க ஆழ்க்கை வந்துட்டு சேர்ந்துட்டா மனுஷனை நீ என்ன பண்ண மாட்ட, தலையே என்ன பண்ண மாட்டேன், இந்த தெருவில் தூக்கி நடக்க மாட்டேன். அவ்வளோ அதிகாரம் என்கிட்ட இருக்கு, அவ்வளோ வல்லமை எனக்கு இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் பேசும்போது, ஊழியத்தில் கூட பேசும்போது, என்னுடைய ஃப்ரெண்டு எம்டிவை முடிச்சுட்டு சில வருஷங்களுக்கு முன்னாடி எம்டிவை முடிச்சுட்டு அவங்களுடைய இந்த சர்ச்சுக்கு போகும்போது அங்கே இருக்கிறதா உங்களுக்கு தெரியல, இந்த கமிட்டி மண்வெட்டி எல்லாம் வந்து சேர்ந்துட்டு, பாரு தம்பி, நீ ஒருவேளை என்னவா இருக்கலாம், பாஸ்டர் பையனாக இருக்கலாம், நீ ஒருவேளை என்ன பண்ணியிருக்கலாம், எம்டி என்ன பண்ணியிருக்கலாம், படிச்சிருக்கலாம், எல்லாம் படிச்செல்லாம் என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்னது, நாங்கள் தான் இங்கே பெரிய ஆள், நம்ப மாட்டீங்க, நாங்கள் தான் என்னது பெரிய ஆள், நாங்கள் சொல்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா உனக்கு நல்ல என்னவாக இருக்கும், இல்லை இல்லைன்னா என்ன ஆகுது, உன்னுடைய ஊழியம் என்ன பண்ணாதீங்க, சரியா நடக்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எதுக்காக நான் சொன்னேன், அந்த உலகத்தில் எப்படி சொல்கிறது, நான் உன்னுடைய ஒரு பேப்பரில் ஒரு ரிமார்க் போட்டேன்னா நீ இந்த கம்பெனியில் என்ன பண்ண மாட்டேன், வாட்ச்மேனுக்கு இருக்க மரியாதை கூட உனக்கு என்ன பண்ணாது, இருக்காது. குப்பாள்ற ஜானிட்டருக்கு இருக்க மரியாதை கூட இருக்காதுன்னு உலகத்தான் சொல்கிற பிரகாரமாக சிலர்கள் ஊழியத்தை என்ன பண்ணுறாங்க, பண்ணுறதா இருக்கும். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தான் ஒருவேளை பயப்படலாம், இயேசுவானவர் தான் யார் என்று அறிந்தவராயிருந்தார். யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து கீழே 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. பஸ்கா வந்தது, எல்லாம் வேலை வந்ததுன்னு அறிந்துவிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறதா இருக்கு, இயேசு தான் யார் என்று அறிந்தார், எங்கே இருந்து வந்தேன் என்று அவர் அறிந்துதான் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மேல் வஸ்திரத்தை அவிழ்த்து விட்டு முழங்கால் போட்டு அவங்களுடைய கால்களை என்ன பண்ணுகிறார், கழுவுகிறவராக இருக்கார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவானவர் எங்கிருந்து வந்தவர் என்று அவர் அறிந்தவராக இருந்தார். பிலாத்து வந்துட்டு அவர் மேல, நான் உன மேல அதிகாரம் பண்றேன், நான் உன்னை இது பண்றேன், நான் பெரிய ஆளுன்னு சொல்றதுனால இயேசுவோடைய ஸ்தானம் கீழே இறங்கி போகவில்லை. அதனாலதான் வசனம் வாசிக்கிறோம், 18ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 35 36 வாசிங்க. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா, உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்திலே ஒப்புக்கொடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். என் ராஜ்யம் இவ்விடத்துக்கு உரியது, என்னுடைய சிட்டிசன்ஷிப், என்னுடைய ஆதார் கார்டு இந்த மாதிரி காரியம் அல்ல. இயேசுவானவர் சொல்றதான காரியம், பிலாத்து சொல்றதா காரியம் பாருங்க. உங்களுடைய சொந்த ஜனங்க என் கையில கொடுத்தாச்சு, நீ வந்துட்டு இப்ப என் முன்னாடி கை கட்டிட்டு தான் என்ன பண்ற, இயேசுவை பார்த்து நீங்க என் முன்னாடி கை கட்டிட்டு என்ன பண்றீங்க, நிற்கிறீங்க, உங்க ஆட்கள் தானே பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதற்கு இயேசு சொல்லுகிறார் பிரதியுத்தரமாக, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல, நான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக இங்கிருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கிரேக்க பாஷையில நல்லா இருக்கும், இந்த வசனத்துல வாசிக்கும் போது பிலாத்து இது வரைக்கும் சொல்லுகிறாரு, உங்களை என்ன பண்ணிட்டாங்க, பாராட்டிட்டோம், என்ன பண்ணிட்டாங்க, உங்களுடைய சீசர்கள் 12 ஒரு ஆள் தான் என்ன பண்ணாரு, கூடையே இருந்து பிடிச்சு இயேசு அவங்க கையில் கொடுத்தாச்சு. இந்த கிரேக்கர்கள், இந்த யூதர்கள் இருக்கிறதான எல்லா தத்துவ ஞானிகளும் எல்லா வேத பண்டிதரும் சேர்ந்து என்ன பண்ணியாச்சு, உண்மை எங்க கையில கொடுத்தாச்சு. யூத ஜனங்க உங்களை காப்பாற்ற வராம என் கையில இப்ப என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. இந்த பிலாத்துக்கு விரோதமாக இயேசு சொல்லுகிறதான காரியம், உனக்கு வந்த அதிகாரமே வானத்துல இருந்து என்ன பண்ணது, வந்ததார். நீ வந்து என்ன பண்ண முடியாது, என் தலை மேல கை வைக்கிறதுக்கு தேவன் விட மாட்டார். அவருடைய சித்தம் இல்லாமல் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தலையில் இருக்கிறதால ஒரு முடியும் கீழே விழாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், சத்ருவானவன் யோபை போய் தொட வேண்டும் என்றால், அந்த அக்யூசர் யோபைக்கு நேர கையை நீட்டி அவனுக்கு வராத தொல்லைகளை வர வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும், கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ணணும், கர்த்தராகிய தேவன் இடத்துல போய் பர்மிஷன் வாங்கினாதான் கிட்டையாவது என்ன பண்ண முடியும், வர முடியும். யோபுடைய வஸ்துக்களை என்ன பண்ண முடியும், தொட முடியும். இயேசுவானவர் சொல்லுகிறார், பரத்துல உனக்கு அதிகாரம் இல்லாதபடி என் மேல உனக்கு வேற ஒரு அதிகாரமும் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் எந்த அதிகாரம், எந்த கர்த்தத்துவம், வாட் லார்ட்ஷிப் ஆர் வாட் பீப்புள் அண்ட் பவர், இது எல்லாமே கர்த்தரால் தான்
ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கு. அவருக்கு தெரியும் ஒரு மனுஷன் தன்னுடைய அதிகாரத்தை ரொம்ப பண்ணிட்டு உங்க மேல, ஒருவேளை உங்க ஆபீஸ்ல இருக்கிறதான ஆள், நீங்க வேலை செய்யறதான இடத்துல மேனேஜரோ பெரிய ஆள் உங்க மேல அவர் அதிகாரம் ரொம்ப காமிச்சா, தேவனுக்கு தெரியும் அவனை எப்படி உட்கார வைக்காது. ஒருவேளை நீங்க போறதான சூழ்நிலை, நீங்க நினைச்சிட்டு எனக்கு யாரும் இல்லை, என்ன எல்லாம் தனியா விட்டுட்டு சொன்ன மாதிரி இந்த மாதிரி கையை எடுத்து என்ன பண்ணியாச்சு, கொடுத்து அவங்க கையில் என்ன பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு, சிங்க கெபில போட்டு என்னை மாட்டினதா இருந்தது. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறேன். என்னது? ஒரு ராஜா பூமியில் இருக்கிறதான the first great empire என்று வரலாறு படித்தவர்கள் சொல்லுவாங்க. the first great ஒரு ராஜ்யம் வந்து எல்லாரையும் இங்க இருந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருந்து அந்த சைடு வரைக்கும், ஸ்பெயின், கால் வரைக்கும் கேப்சர் பண்ணி ஆளுகை செய்ததான இந்த பாபிலோன் ராஜ்யத்தை அவர் சொல்லுகிறாரு, நான் என் பலத்தினால கட்டினதான மகா பெரிய பாபிலோன் ராஜ்யம் என்று சொன்னதான இந்த மனுஷனை தேவன் என்ன பண்ணாரு, சில மாதங்களுக்குள்ள, சில நாட்களுக்குள்ள அவன் எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தான். அவன் பேர்ல இன்றைக்கு வரைக்கும் சொன்னாங்க, நேபுகாத்நேச்சார் கட்டினதான தொங்கு தோட்டம், the hanging gardens of Babylon, நேபுகாத்நேச்சார் கட்டினதான கெனால் சிஸ்டம், வாட்டர் சப்ளை சிஸ்டம், நேபுகாத்நேச்சார் அவர் கட்டினதான அந்த நகரத்தின் ஆர்ச்சுன்னு இன்றைக்கு வரைக்கும் ஜனங்க பெருமையா பேசினாலும், அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும், 2500 வருஷமா இன்னும் பேசினாலும், தேவன் என்ன பண்ணாரு, அவர் நினைச்ச உடனே அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, புல்லு சாப்பிடும்படியாக செய்தவரானார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை நீங்க தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த கஷ்டத்தில் நீங்க தள்ளப்பட்டதாக இருந்தாலும், மனுஷர்கள் எல்லாம் கைவிட்டுட்டு வசனத்தை வாசிக்கும் போது, மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ள உங்களை தள்ளப்பட்டாலும், சிங்க கெபிக்குள்ள போடப்பட்டாலும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, தேவன் சுத்தம் இல்லாம என் தலையில் இருக்கிறவங்க ஒரு முடி என்ன பண்ணாது, விழாது. எந்த கஷ்டமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், வியாதிக்கு என் மேல அதிகாரம் இல்லை, கடன் பிரச்சனைக்கு என் மேல அதிகாரம் இல்லை, நான் அதை ஜெயிக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசும் சூழ்நிலையும் நம்மேலே அதிகாரம் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், இயேசுவானவர் சிலுவைக்கு போடுறது என்னதோ நம்ம நினைக்கிற மாதிரி. குட் ஃப்ரைடே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், எல்லாம் பக்கத்தில் கை கொடுத்து என்ன பண்ணுங்க, ஹாப்பி குட் ஃப்ரைடேன்னு சொல்றதா இருங்க. ஏன்னா நிறைய நேரம் நம்ம என்ன நினைச்சிடறோம், இயேசுவானவர் பாவம் ரொம்ப நல்ல மனுஷனை, அவரை பிடிச்சு நல்லா இருக்கிறவரை பிடிச்சு இப்படி தூக்கி போட்டு சிலுவையில் போட்டு படாத பாடலாம் என்ன பண்றாங்க, படுத்துறதாக இருக்காங்க. இல்ல பிரியமான தேவன், அவர் வீராப்பாக அந்த இடத்துக்குள்ள போகிறதாக விசுவாசி. கஷ்டம் பிரச்சனை வந்த உடனே we should not blame it on fate. fate நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி, இது என்னுடைய விதி, இது என்னுடைய தலையெழுத்து, இது எனக்கு நான் என்னதோ பண்ணதான கர்ம பாவமோ இந்த பாவமோன்னு சொல்றதான காரியம் அல்ல. இந்த சூழ்நிலை வந்திருக்கிற தேவனே இதன் மூலியமாக என்னை பலப்படுத்தி நீர் மகிமை எடுத்துக்கொள்ளுங்க என்று தைரியமாக போகிறதா இருக்கும். வாசிங்க, இயேசுவானவர் சொல்லுகிறதான காரியம் பாருங்க. யோவானின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 10:18. ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பாருங்க, மேல இருந்து வாசிக்கும் போது இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். வசனம் சொன்ன மாதிரி டிடோமி, நான் என்ன பண்றேன், என்னுடைய ஜீவனை என்னுடைய ஆடுகளுக்காக நான் கொடுக்கிறேன், ஒருவனும் என்னிடத்துல இருந்து பறித்து கொள்ள முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கொடுத்தார், அவர் சிலுவை ஜெயித்து, அவர் 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்து, அவர் 3ஆம் நாளிலே அவர் ஜீவனாயிருக்கிறார், ஜீவனோட எழுந்தவராக இருக்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 1ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ I am the living one, இதோ நான் ஜீவிக்கிறவனாக இருக்கிறேன், மரணத்தையும் பாதாளத்தையும் உள்ளதான திறவுகோல் என் கையில தான் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மரித்தேன் ஆனாலும் இதோ, வசனம் போடுங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்தினும் பாதாளத்தின் திறவுகோல் உடையவனாக இருக்கிறேன். I have the keys of death and I have the keys of Hades. மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல் என்னிடத்திலே இருக்கிறதார்கள். சூழ்நிலை, பிரச்சனை, வியாதி ஒன்றும் தேவ ஜனங்களுக்கு மேலே அதிகாரம்
இல்லை. ஹல்லேலூயா. அர்த்தம் என்னது? பிரியமான தேவனுடைய பிள்ளை, நம்மளுக்கு தெரியும், இந்த இந்து கலாச்சாரத்துல வரவங்களுக்கு சொல்றேன், யாராவது இறந்தா, யாராவது செத்து போனா சொல்றதான காரியம், யமராஜா என்ன பண்ணா, எருமையில வந்து என்ன பண்ணா, யமராஜா என்ன பண்ணான், தூக்கிட்டு போனதாக இருந்தான். கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்திலும் இப்படிதான் இருந்தது. ஆனா பாருங்க, கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சமூகத்திலே பயந்து கலக்கத்துல இருந்து என்னுடைய சபைகளுக்கு என்ன ஆகுமோ, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆகுவோம் இருக்கிறதான யோவானை பார்த்து தேவன் வந்து சொல்லுகிறார், நான் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன், மரித்தேன், சதா காலமும் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன். மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல் யார் கையில் இருக்கிறது? யமராஜன் கையில் இருக்கல, வேற கையில் இருக்கல, விதி கையில் இருக்கல, என்னுடைய கையில தான் இருக்கிறதாக. ஹல்லேலூயா. அந்த தைரியம் இருந்தால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலைக்குள்ளும் போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துக்கு வர கடன் பிரச்சனை நம்மளுக்கு என்ன பண்ணும், வர்றதா. குடும்பத்தின் பிரச்சனை உலகத்துக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கும் வர்றதா. உலகத்துக்கு வர்றதான வியாதி நம்மளுக்கும் வர்றதா இருக்கும். உலகத்துல வருகிறதான இழப்பு நம்மளுக்கு வர்றதா இருக்கும். எல்லாம் வீட்டு ஐயோ கப்பல் கவுந்துச்சேன்னு தலை மேல நம்ம வைக்கிறதுக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதான காரியத்துக்கு என் மேல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறதான காரியம், உலகத்தில் இருக்கிறதான, அதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பதில்லை, தேவனுடைய வார்த்தையினால் தான் வாழுகிறான் என்று உங்களை புரியும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார், வனாந்திர வழிகளிலே நடத்தி வைக்கிறதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவன் மரணத்தை ஜெயித்தபடியால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துல இருந்து நம்மளை விடுவித்தவராயிருந்தார். பிரியமான தேவன், எதற்காக நான் சொல்லுகிறேன், அநேக நேரம் உலகத்தான் தோத்துறோம். தேவ பிள்ளைங்களுடைய வாயில வர்றதான காரியம் என்னது, அவ்வளவுதான் போச்சு. இங்க இருக்கிறத என்ன இருக்கிறதோட சாவுறது மேல், எனக்கு இது ஒன்றும் தெரியாது. தேவன் உங்க வாழ்க்கையில ஃபுல் ஸ்டாப் போடுற வரைக்கும் நீங்க என்ன பஞ்சர் வண்டியா இருந்தாலும், என்ன சப்பி போன வண்டியா இருந்தாலும், தள்ளுற போடுற வண்டி இருந்தாலும், நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்காக ஜெயமாக தான் என்ன பண்ணுவோம், போகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கு வசனம் சொல்லுது, ஜனங்கள் அழுகையின் பள்ளத்தாக்குல சுத்தி போக மாட்டாங்க, அதை பார்த்து பின்வாங்கி போக மாட்டாங்க. அழுகையின் பள்ளத்தாக்கில உருவ நடந்து அதை என்னவாக மாற்றுவாங்க, நீரூற்றாக மாற்றுவார்கள். ஆசீர்வாதத்தின் மழை அதை 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 நிரப்புகிறதாக. எதற்காக சொல்லுங்க பிரியமான தேவனுடைய, சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு வீடியோ வாசிக்கும் போது, இந்த பழைய இந்த 2ஆம் நூற்றாண்டுல 3ஆம் நூற்றாண்டுல இந்த ராஜாக்கள் கிறிஸ்தவர்களை குறித்து, ரோம ராஜாக்கள், ரோம மன்னர்கள் எழுதுனதை கொஞ்சம் பார்க்கணும், வாசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு என்னன்னா, இந்த கிறிஸ்தவங்களை வந்துட்டு பயப்படுத்தவே முடியாது. இவங்க பெரிய அதிகாரமா இருந்தாலும், ரோமன் எம்பையர் உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே இருந்ததான பெரிய சாம்ராஜ்யம் ரோமன் எம்பையர். பிரிட்டன்ல இருந்து இங்க பெர்சியா, ஈரான் தேசம் வரைக்கும் எல்லாமே இவங்க சாம்ராஜ்யத்துல தான் இருந்துச்சு. ராஜா நினைச்சா யாரை வேணாலும் தூர்க்கிறதா இருக்கு, யாரை வேணாலும் பண்றதா இருக்கு. எல்லா ராஜ்யத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் ராஜாவுடைய போட்டோக்கு பூஜை பண்ணி, ராஜாவுடைய போட்டோக்கு இந்த இன்சென்ஸ் தூபத்தை காட்டி பயர்றவர்களா இருந்தாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் என்ன பண்ணல, பயரவே இல்லை. ஸோ இந்த பெரிய அதிகாரிகள்லாம் பேசும்போது அவங்க பேசுறதான காரியம் என்னன்னா, இவங்களை எப்படி பயமுறுத்த முடியும், வேறவங்களுக்கெல்லாம் மரண தண்டனைன்னு சொல்லலாம், உங்களை வந்து என்ன பண்ணுவோம், தலையை வெட்டிடும், சிறை சேதனம் பண்ணுகிறதாக இருக்கும், இல்லைன்னா இந்த கொலோசியமில் மிருகத்துக்கு நேராக போடுறதா. இந்த கிறிஸ்தவங்களுக்கு என்ன இல்லை, மரணத்தை பார்த்து என்ன இல்லை, பயம் இல்லை. நீ என்னை ஆராதிக்கலைன்னா எங்களுடைய பாரம்பரியத்து பிரகாரமாக நீங்க இந்த மாதிரி பூசையோ, என் ராஜாக்கு இந்த மாதிரி அதிகாரம், ராஜாக்கு வேண்டியதான் இந்த காரியம் பண்ணலன்னு சொன்னா, நீ பண்ணலன்னா உன்னை உயிரை எடுத்து, உன்னுடைய ஜீவனை எடுத்துருவேன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்க, தைரியமா என்ன பண்றாங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாரம் என்று தைரியமாக வர்றதா இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், சூழ்நிலை, திருப்பி சொல்லுங்க, சூழ்நிலை நம்மளை ஆளுகை செய்யாது. பிசாசோடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சி, பிசாசோடைய இஷ்டத்துக்கு, ஆசைக்கு, அவன் இஷ்டப்பட்டு நம்மளை அடிக்கிறதுக்கு, அவனுக்கு இஷ்டப்பட்டு அவனுடைய காரியத்தை நம்ம மேல நிறைவேற்றுறதுக்காக தேவன் நமக்காக சிலுவையிலே மரிக்கவில்லை. அதற்காக தேவன் நம்மளை தன்னுடைய பிள்ளையாக ஞானஸ்தானத்தின் மூலியமாக அவர் உடன்படிக்கை பண்ணவில்லை. அதனால தான் நம்முடைய சூழ்நிலை பார்க்கும்போது நம்ம சொல்லணும், உனக்கு என் மேல என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை பார்த்து விட்டு நம் முன்னாடி போகிறதா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோசேப்புடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். சாதா சின்ன ஒரு பையன், 17 வயசு பையனு, வயசான 45 வயசு, நம்ம பாஷையில் சொன்னால் 45 வயசு அங்கிள், 46 50 வயசு அங்கிளுங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சின்ன பையன் மேலே, அவங்க பையன் வயசு இருக்கிறதான இந்த பையன் மேலே எரிச்சல் பட்டு இவனை எகிப்து தேசத்துக்கு ஒரு அடிமையாக விற்கிறதாக. அதே எவ்வளோ கொடூரமான காரியம். சொந்த சகோதரர்களே இருந்து, தம்பி பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன்னு இருக்க வேண்டியதான சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க, இவனை பிடிச்சு ஒரு ஆடை விற்கிற மாதிரி மாடை விற்கிற மாதிரி மீதியானார்கள் கையில் கொடுத்து அவங்க எகிப்தில் போகிறதார்கள். அங்கேயாவது போய் அவனுடைய வாழ்க்கை செட்டில் ஆகுமான்னு பார்த்தா அங்கேயும் செட்டில் ஆகும். போர்த்திபாரருடைய மனைவி அவளுடைய ஆசைச்சையை நிறைவேற்ற முடியாமல் இவனை பலியாடாக்கி சிறைச்சாலையில் போகிறதா. சிறைச்சாலையில் கூட உண்மையாக இருந்தாலும் அந்த மனுஷன் மேலே வருது, என்னை நினைச்சு கொள்ளுப்பா, எனக்கு கொஞ்சம் விடுதலை செய்யணும்னாலும் 3 வருஷம் யாரும் அறியாததான சிறைச்சாலை இருக்கு. ஆனால் தேவன் என்ன பண்ணுகிறார், எல்லாத்தையும் மாற்றுகிறதா இருக்கிறார். கடைசியில் இந்த சகோதரர்கள் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு, சாரி தம்பி என்னை மன்னிச்சிரு, என்னை தெரியாமல் உனக்கெல்லாம் இப்படிலாம் ஆச்சுனானப்போ யோசேப்புடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையை பாருங்க, 45:5 பாருங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பாருங்க யோசேப்பு பார்த்ததான காரியம் பாருங்க. ஏன்னா ஐயோ எல்லாரும் விட்டுட்டாங்களே, என்னை விட்டுட்டாங்களேன்னு சொல்ற பதில், உங்களுடைய ஜீவனை ரட்சிக்கும்படியாக தேவன் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே என்னை அனுப்பினவராகிற. கீழே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கூட இதே தான் இருக்கு. ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் என்னை முன் தீர்மானத்தோடு இந்த சூழ்நிலை மத்தியிலே அனுப்பினவரா இருந்த வாஸ்திரங்கள் டக்குன்னு 7-8 பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கு. பாருங்க, பூமியிலே என்னது சகோதரனாகிய ரூபனே சிமியோனே உமக்கு பேர பிள்ளைங்க இருக்கிறதுக்காக, உமக்கு பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருக்கிறதுக்காக ஆண்டவர் அன்னைக்கு என்ன பண்ணாரு, என்னை இந்த கஷ்டத்தின் மத்தியிலே அனுப்பினவரா இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க நாளைக்கு நம்மளுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய பேரை எடுத்துட்டு போகணும், வாக்குத்தத்தத்தின் சந்ததியாகிய ஆபிரகாம் சந்ததி பிழைக்கணும்னா ஒரு யோசேப்பு என்ன பண்ணணும், யார் வாயிலும் வர்றது இல்லையா, ஒரு யோசேப்பு என்ன பண்ணணும், எகிப்தில் போய் அவமானம் அடைஞ்சு யாருக்கும் தெரியாம தன்னுடைய வாலிபம் நாட்கள் எல்லாவற்றையும் ஒரு அடிமையாக சிறைச்சாலையில் கைதியாக எல்லாவற்றையும் இழக்கிறதா. அப்போதான் 60 வயசுல இருக்கிறதான இப்போ இந்த தாத்தா ரூபன், 50 வயசுல இருக்கிறதான சிமியோன், லேவி, ஆசாரியர்கள், ராஜாக்கள் வரணும்னு என்ன பண்ணணும், ஒரு யோசேப்பு கஷ்டப்படுகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை. ஆனால் பாருங்க யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, அவர் சொல்றதான காரியம் என்னது, ஆனா என்னை அனுப்பினது யாரு, தேவன். இந்த சூழ்நிலை என்ன பண்ணவில்லை, என் மேலே அதிகாரம் வைக்கவில்லை. எதற்காக சொல்லுகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரம் இப்போ வர்றதான நிறைய கிறிஸ்தவ பாடுகளை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணிடுறோம், நல்லா இருக்கவன் என்ன பண்ணிடுவான், உட்காந்து அழுதுருவான், நான் ரொம்ப நல்லவன், அவ ரொம்ப கெட்டவா, அவ எனக்கு ரொம்ப கெட்டது பண்ண, நான் ரொம்ப நல்லவன். பாட்டும் என்ன பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு. நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணிடுறோம், உட்காந்து அழுகிறதாக. இப்போ we are not called to complain. ஐயோ எனக்கு ஒன்றும் முடியல, நல்லா இருந்தேன், என்னை கெட்டு அழிச்சு போட்டாங்க, என் வேற மேலே சுடு தண்ணியை ஊற்றிட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, என்ன வேணா நடக்கட்டும், ஆனால் என் சரீரத்தின் மேலே, என் ஆவியாத்துமா மேலே பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை, உலகத்தின் மனுஷனே உனக்கு அதிகாரம் இல்லை. யானை எதற்காக, நான் வாழும்படியாக ஒருத்தர் என்ன பண்ணார், அன்றைக்கு தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே தேவாட்டுக்குட்டியாக அவர் ஜீவனை கொடுத்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நாமும் இயேசுவோட கூட சொல்லலாம், எனக்கு வேற ஒரு உனக்கு கொடுத்துருக்கிறதான பவரை தவிர வேற ஒரு அதிகாரமும் என் மேல இல்லை. ஒருவேளை ஒரு வியாதி நீ கொண்டு வரலாம் பிசாசு, ஒருவேளை சில சோர்வுகளை நீ கொண்டு வரலாம், அதை தவிர உனக்கு என் மேல கண்ட்ரோல் வேற ஒன்றும் இல்லை. என் உயிரும் உன்னுடைய கையில் என்ன பண்ணாது, வருகிறதுல. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அப்படி இருக்கும்போது தேவன் 2ஆம் பாகத்தில் பார்க்கணும், தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேலே என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்தவங்க உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய பந்தியில் சேர்க்கிறதான உங்களுக்கு தெரியும், சபை ஐக்கியத்தோடு இருக்கிறதான உங்களுக்கு தெரியும். வாட் அத்தாரிட்டி ஹாஸ் காட் given to his children. உலகத்தானுக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை, ஆனால் தேவன் நம்மளுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தவராக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை
வாசிக்கும் உங்களுக்கு தெரியும், நம்ம அடிக்கடி என்ன பண்ணிருக்கோம், வாசிச்சிருக்கோம். ஜான் சாப்டர் 1 verse 12 verse 13 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. பாருங்க, யார் கண்டினியூ பண்ணுங்க, சொல்லும்போது வாசிங்க. யார் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து யார் தேவனை ஏற்றுக்கொண்டாரோ, வாசிங்க, அத்தனை பேர்களும் அவர்கள் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவன் இவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். கண்டினியூ பண்ணுங்க. அவர்கள் இரத்தத்தினால் ஆவது, இவங்க யாரு? இரத்தத்தினால் ஆவது, மாம்ச சித்தத்தினால் ஆவது, புருஷனுடைய சித்தத்தினால் ஆவது பிறவாமல், புருஷ சித்தத்தினால் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வசனம் சொல்லுகிறதான காரியம் என்னது? என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தியோ, என்றைக்கு கர்த்தர் தான் என்னுடைய தேவன், அதான் சொன்னேன். நம்மளை விசுவாசின்னு சொல்றது கெட்ட வார்த்தை இல்லை, பெருமையா நான் சொல்லணும். ஐ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் தி சன் ஆஃப் காட் மை சேவியர். நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் மேலே நான் விசுவாசம் வைக்கிறேன். ஏதோ ஒரு தத்துவத்துக்கு நான் ஃபாலோ பண்ணல, ஏதோ ஒன்று சொல்றதை நான் ஃபாலோ பண்ணல, யாரும் என்ன சொல்லி நான் வரல. நான் இந்த ஜீவனுள்ள தேவன் மேலே நான் விசுவாசம் வைக்கிறேன். யார் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறாரோ அவர்கள் யாரார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக அதிகாரத்தை பெறுகிறார். உலகத்துக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை, ஆனால் we have an authority. நாம் என்னது? தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெறுகிறோம். எந்த விதமான பிள்ளைகள்? வசனம் நல்லா இருக்கும். தமிழ்ல வந்து மொட்டை எப்படி முடிச்சு, இது மாம்ச சம்பந்தமான, ரத்த சம்பந்தமாக இல்லை, புருஷ இச்சை பிரகாரமாக. வசனம் சொல்லுது கன்னடல, காமத்தினால அல்ல. சிலவங்க சொல்லுவாங்க, என்னதான் பண்ணிட்டான் உங்க தகப்ப, என்ன பண்ணிட்டான், என்ன இப்படி பிரெக்னென்ட் ஆக்கிட்டே அவன் ஓடி போயிட்டான், நீ எதுக்காக தான் பிறந்தான்னு சில பிள்ளைங்களை பார்த்து இப்படி சொல்லுவாங்க. புருஷ இச்சையின் பிரகாரமாக அல்ல. சிலவங்க சொல்லுவாங்க, என்னது, எங்க குடும்பத்துல ஒரு பையன் பிறக்காத நாங்க பார்த்துட்டே இருந்தேன், பார்த்தேன், என்னது, 4-5 லைனா பொட்ட பிள்ளை தானே பண்ணுது, பிறந்ததார நீ எதுக்காக தான் பிறந்தேன்? புருஷ இச்சையின் பிரகாரமாக அல்ல, சரீர இச்சையின் பிரகாரமாக அல்ல. சிலவங்க, எனக்கு ஒரு பையன் வேணும், வயசான காலத்தில் சோறு போடணும், உன்னை வளர்த்தேன், நீ எதுக்கு இப்படி இருக்கிறேன்னு. அப்படியும் இல்லை. தேவனே இவர்களை பெற்றார். அந்த வசனம் சொல்லும்போது கிரேக்க பாஷையில் 2 வார்த்தை. ஒன்று வந்து தாய் பெருக்கிறதுக்கு சொல்லுவாங்க, டிக்டோன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னது? ஆடும் குட்டி போடுறது, மாடும் குட்டி போடுறது, மனுஷன் என்ன பண்ணுறான், குட்டி போடுறதா. ஆனால் இன்னொரு வார்த்தை இருக்கு, என்னது? ஒரு தகப்பன் தன்னுடைய வாரிசை அவன் என்ன பண்ணுறான், தெரிந்து கொள்கிறான். பெற்றாலும் வாரிசு என்ன பண்றான், இவன் வந்து என்ன பண்றான், என்னுடைய பெயரை அடுத்தது கொண்டு போகிறதாக இருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது, நம்ம தமிழ்ல ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், யாக்கோபை பெற்றான். ஆபிரகாம் என்ன சொல்றாரு, ஈசாக் என்னுடைய வாரிசு, யாக்கோபு என்னது, யாக்கோபு இளையவனா இருந்தாலும் யாக்கோபு என்னை வாரிசு. வசனம் சொல்றதான காரியம் அது. தேவனே நீங்க அவரோட உடன்படிக்கை பண்ணணும், அவரோட நீங்க ஞானஸ்தானத்தின் மூலமாக உடன்படிக்கை பண்ணும்போது தேவன் சொல்கிறதான காரியம், இவன் என்னுடைய வாரிசு என்று தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறவராக. ஹல்லேலூயா. தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவராக. அதனால தான் யோவானின் சுவிசேஷம் 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுடைய அன்பு எவ்வளவு என்று நீங்க கவனிச்சு பாருங்க. What great love has God lavished on us. நம்ம மேல அன்பை தேவன் எவ்வளவு தாராள மனசாக தேவன் காண்பித்திருக்கிறார். என்னது, நம்மளை பார்த்து அவர் பக்தன்னு கூப்பிடல, அவர் நம்மளை பார்த்து ஏன் தூசி ஏன் குப்பைன்னு சொல்லல. நாம் தூசி, நம் குப்பை உண்மை. ஆனால் இந்த தூசி இந்த குப்பையை பார்த்து தேவன் சொல்கிறதான காரியம் என்னது, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை என்று கொடுத்திருக்கிறார். உலகம் அதை அறியாது. உலகம் அறியாததுனால தான் உலகம் என்னெல்லாம் உங்களை சொல்லும். ஹல்லேலூயா. கிறிஸ்டியன் ஆகிட்ட யார் உனக்கு இருப்பா? ஆவிக்குரிய சபைன்னு போறிய, உன் கல்யாணத்துக்கு எங்கிட்ட தானே வரணும், சாவுக்கு எங்கிட்ட தானே வரணும், வியாபாரத்துக்கு என்கிட்ட தானே வரணும். கிறிஸ்தவன் சொல்லிட்டு குடும்பத்தினால் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கோம், சமுதாயத்தினால நம்ம ஒதுக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது உலகம் அறியாது, ஆனால் நம்மளுக்கு இருக்கிறதான பாக்கியம், நம்மளுக்கு இருக்கிறதான கனம், அது அவ்வளவு மேன்மையான கனமாக இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் யார்? கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:9-10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறதான காரியம், கிறிஸ்துவுக்குள்ளே தெய்வத்துவத்தின் சகல காரியமும் பரிபூர்ணமாக, அதிகாரம், அத்தாரிட்டி, எவ்ரிதிங் இஸ் ஃபுல்
இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு எல்லாத்துக்கும் மேலானவராக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவோடு சேர்ந்தபடியால், நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்கிறபடியால் அதோடைய எல்லா பரிபூர்ணம் என்ன பண்ணுறது, நமக்கும் சேருகிறதா இருக்கு. அநேக நேரம் இந்த வசனத்தின் முதல் அதிகாரத்தை மாத்திரம், முதல் பாகத்தை மாத்திரம் பார்த்துட்டு சொல்லுங்க, எனக்கு அதிகாரம் இல்லை, நான் இஷ்ட பிரகாரமாக அவுத்து விட்ட மாடு மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எங்கே வேணாலும் இப்போ இந்த சின்ன பிள்ளைங்க பேசுகிற மாதிரி எனக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. யாருக்கு என் மேலே என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது, மேலே வர முடியும். என்னது, எஸ், வேர்ல்ட் டஸ் நாட் ஹேவ் அத்தாரிட்டி ஓவர் மீ, பட் ஐ ஹேம் அண்டர் அன் அத்தாரிட்டி. எனக்கு கீழே ஒரு அதிகாரம் இருக்கு. என்னது, தேவனுக்குள்ள நான் என்ன பண்ணுகிறேன், இருக்கிறதா இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தன்னுடைய சரீரமாகிய சபைக்குள்ள எதற்காக நம்மளை சேர்த்திருக்கிறார்? சும்மா அங்கே அவுத்து விட்ட மாடு மாதிரி அங்கே போறதுக்காக அல்ல, அவுத்து விட்ட மாடு மாதிரி போறதுக்கு அல்ல. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கு. அவர் சகல அதிகாரம் துரைத்தனத்துக்கு மேலே அவர் ஜெயித்து ராஜாவாக இருக்கிறார். அவர் தலையாக இருக்கிறார். சரீர சபை என்னவா இருக்கிறது, அவருடைய சரீரமா இருக்கு. அதற்கூட தான் உங்களை சேர்த்து வைத்ததாக இருக்கிறார். தட் இஸ் வை, அதனால தான் உலகத்துக்கு உங்க மேல அதிகாரம் இல்லை. நோவாவுடைய பேழையை உள்ள இருக்கிற வரைக்கும் தான் நோவாவுடைய மிருகமாகட்டும், அங்கே இருக்கிற சிங்கமோ புலி ஆகட்டும், நோவோடைய பிள்ளைகளாகட்டும், அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, பேழையில் அவர்களுக்கு தீங்கு வராது. உண்மையா இல்லையா, உண்மையா இல்லையா? பேழையில் நான் ஏறிட்டேன், அங்கேருந்து இங்கே தாவேன், எனக்கு போதும்னு போனால் ரட்சிப்பை நாம் இழந்து விட்டோம் என்றால் இது விதமாக there is no other way to bring us back into the kingdom of God. தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய அபிஷேகத்தை போன்னு தள்ளிட்டு போயிட்டு நான் வேற ஒரு நாள் காரியத்தினால என்ன பண்ண முடியாது, வர முடியாது. சரி, வசனத்துக்கு நேராக நாம் வரோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால், தேவன் நம்மளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடியால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவனிடத்துல நாம் தைரியமாக அவருடைய இஷ்டத்தின் பிரகாரமாக, அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நாம் எதை கேட்டாலும் அதை நமக்காக அவர் என்ன பண்ணுவார், செய்கிறதாக இருப்பார். 1 யோவான் நிருபம் அதே 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் நிருபம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவரிடத்துல அவர் சித்தத்தின் பிரகாரமாக நாம் என்னத்தை கேட்டிருந்தாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதால நாம் தேவனுடைய சபைக்கு எதற்காக நாம் வருகிறோம்? வாரத்தின் முதல் நாள் இல்லை, எதற்காக? நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை நம்ம வேற ஐடிக்காரங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிற டீச்சருங்களுக்கு இருந்த ஃப்ரீ டைம் இருந்தாலும் சனிக்கிழமை தான் நம்மளுக்கு மெயின் ஆன லைன். உண்மையா இல்லையா? அதெல்லாம் இருந்தாலும் ராத்திரி லேட்டாக வந்தாலும் காலையில் எதற்காக நம்ம தூக்கத்தை வெறுத்து, நம்முடைய சுகபோகத்தை வெறுத்து விட்டு எதற்காக நான் போகிறேன்னா, நான் என்னுடைய தகப்பன் என்ன பண்ணுகிறேன், பார்க்கிறதாக இருக்கு. என்னுடைய ஒரு ஐக்கியம் இருக்கு. இந்த கர்த்தருடைய நாளில் நான் அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய விண்ணப்பத்தை நான் சொல்லுவேன். அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய பாரத்தை நான் சொல்லுகிறதாக, அவர்கிட்ட போயிட்டு என் மனசை தண்ணீரை போல, ஆராதனை நேரம் என் தண்ணீரை போல அவருடைய சமூகத்தில் நான் ஊற்றுகிறதாகும். எதற்காக? என் தகப்பன்கிட்ட போய் அவருடைய இஷ்டத்தின் பிரகாரமாக, அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுவது என்னவா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், என் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இல்லாவிட்டால் நம்மளை வழிமாற செய்கிறது அநேகர் உண்டு. ஒரு ஆள் என்கிட்ட சில நாட்களுக்கு முன்பதாக பேசும்போது இப்படி சொன்னார், சபை இப்படி சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரி, இது சரி. சரி, நானும் என்ன பண்ணேன், எனக்கும் பாரம் இருக்கு. நான் வந்துட்டு ஐ எம் நாட் அ நைவ் பர்சன். நான் கண்ணை மூடிட்டு, இந்த பூனை சொன்ன மாதிரி கண்ணு மூடிட்டு எல்லாம் நல்லதுன்னு சொல்கிறேன். இல்லை, பார்க்குறது எல்லாம் நான் பார்க்குறதா வெளியே ஆள் பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிட்டு, இப்போ காலேஜில் படிக்கும்போது கேட்டேன், சரி அண்ணே என்ன பண்ணீங்க, சர்ச்சுக்கு போனீங்களா சண்டே? இல்லை எனக்கு துணி துவைக்கணுமா இருந்துச்சு, நான் என்ன பண்ணல, இந்த சண்டே என்ன பண்ணல, போகிறதாக. கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க அநேகர் இருப்பாங்க. இந்த நாட்கள்லையும் பாருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க அநேகர் இருப்பாங்க. டிவியை போடுங்க, ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ண, அவருக்கு ஆமா சாமின்னு சொல்கிறதுக்கு 4-5 பேர் என்ன பண்ணுவாங்க, சுற்றி இருந்து பண்ணுறதாக இருப்பாங்க. நம்ம அதுக்காக இங்கே வரல. சபைக்கு வர்றதான காரியம் என்ன? இது மனுஷர் கூடுகிறதான இடம் அல்ல. மனுஷங்க சேர்ந்து ஒரு ஆளை மேன்மைப்படுத்துறதான காரியம் அல்ல. மனுஷங்க சேர்ந்து
எங்களுக்கு ஒரு சொசைட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம், எங்கள் ஆட்டோ சங்கம், வியாபாரி சங்கம், நாடார் சங்கம் மாதிரி இது ஐஜிஎம் சங்கம்னு அல்ல. நாம் இங்கே வரும்போது காரியம் என்னது? என்னுடைய மனசை ஜீவன் உள்ள தேவனுக்கு நேராக நான் திறந்து ஊத்துக்கிறதாக. என் தகப்பன்ட்டேன் 84ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் அழுகையின் பள்ளத்தாக்கில் தாண்டி எல்லாம் வந்து பெலத்தின் மேலே பெலன் அடைந்த அவர் சியோனுக்கு வந்து நிற்கும் போது எபிரேய பாஷையில் சொல்லும், தேவன் அவர்களுக்கு முன்பதாக வந்து வெளிப்படுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாளிலே பயபக்தியோடு ஆராதனை சிந்தையோடு அவருடைய பிள்ளையாக வந்து நாம் நிற்கும் போது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. தேவனே எனக்காக இறங்கி வந்து உன்னுடைய விண்ணப்பம் என்ன என்று கேட்கிறதா தான் வசனம் சொல்லுகிறதா. எத்தனை மேன்மையான காரியம். ஹல்லேலூயா. What love has God lavished upon us. கொடுக்கிறது வேற, லாவிஷா கொடுக்கிறதுனா உங்களுக்கு சில சில பெற்றோருங்க நம்முடைய பிள்ளைங்களுக்கு அள்ளி என்ன பண்ணுவாங்க? கொடுக்கிறதா இருக்கும். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு என்னது? What great love God has lavished upon us. நம் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்படியாக அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம மேல வேற யாரும் கை வைக்க முடியாது. நம்முடைய பாரத்தை, நம்முடைய கஷ்டத்தை அவருக்கு மேல சொல்லும்போது அவர் எனக்கு இது தெரியாது, என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அவர் தைரியம், உன்னுடைய விண்ணப்பம் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்று கேட்கிறதுக்காக கர்த்தருடைய பர்வதத்திலே நாம் ஆபிரகாமை போல நம்முடைய எல்லா சுயத்தையும் எல்லா வேண்டாத காரியத்தையும் தேவனுடைய பலிபீடத்திலே கர்த்தருடைய பர்வதத்திலே நாம் அர்ப்பணிக்கும் போது தேவன் வந்து சொல்வார், என்னுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தேவனுடைய பர்வதத்திலே அவர் வெளிப்பட்டு சொல்வார், என்னுடைய பர்வதத்திலே உனக்கு வேண்டியதான கடன் பிரச்சனை நீட்கப்படும், உனக்கு வேண்டியதான வியாதியில் வருகிற வேண்டியதான ஆரோக்கியத்தை நான் கொடுக்கிறதாக இருப்பேன், உனக்கு வேண்டியதான குடும்பத்தில் இல்லாததான சமாதானத்தை நான் கொடுக்கிறவனாக இருப்பேன், உனக்கு வேலைகளில் இருக்கிறதான கஷ்டத்தை நான் என் பர்வதத்தில் இருந்து உனக்கு வேண்டியதான காரியத்தை நான் கொடுக்கிறதாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அப்படி இருக்கும்போது தான் ஆராதனை என்ன பண்ணும்? உண்மையாக வர்றதா இருக்கும். பழைய விசுவாசிகளை கேட்டு பாருங்க, பழைய ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்க, எத்தனை வியாதி இருந்தாலும், எத்தனை கஷ்டம், உயிர் போற மாதிரி இருந்தாலும் தேவனுடைய ஆராதனை என்ன பண்ண மாட்டாங்க? மிஸ் பண்ண மாட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? நம்மளுக்கு சில நேரம், நான் பேசுறது சின்ன வயசுல இருக்கவங்க பேசுறேன், சில நேரம் தூக்கம் கொஞ்சம் ஜாஸ்தி வந்த உடனே ஐயையோ நான் என்ன பண்றேன், ஐடி இதில் என்ன பண்றதா இருக்கேன், ஐயையோ நான் இந்த வேலையை நான் பண்றேன், ஐயையோ நான் அசைன்மெண்ட்டை பண்றதா இருக்கேன். என்ன அசைன்மெண்ட்டு? உட்கார்ந்து என்ன பண்றது? பட்டன் என்ன பண்றது? தட்டுறதா இருக்கு. நானும் அசைன்மெண்ட் பண்ணி தானே நானும் அப்படி தான் வந்ததாக காரியம். பட்டனை தட்டுறதான். மைண்டுக்கு ஒரு வேலை இருக்கலாம், ஆனால் உடம்புக்கு என்ன இல்லை, பாடிக்கு என்ன இல்லை, அவ்வளோ வேலை இல்லை. ஆனால் முன்னோர்களை பாருங்க, விவசாயம் பண்ணி வயலில் 4 ஃபுல்லு மூட்டையை தூக்கி இந்த வேலையை பண்ணி அந்த வேலையை பண்ணி எல்லாம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு இளைப்பாறுதல் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்றாங்க? வர்றதாக இருக்கிறாங்க. தேவன் அவர்கள் இடைப்படுகிறதாக. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறதான எல்லா அதிகாரத்துக்காகிலும், உலகத்தில் இருக்கிறதான எல்லா மனுஷனை பார்க்கிலும் ஒரு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறதாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு நாம் ஜெபித்து நாம் முடிக்கிறதாகும். எத்தனை பேருக்கு சீகன் பால்கை பற்றி தெரியும்? பார்த்திலோமேஸ் சீகன் பால். 1-2 பேர் தான் என்ன பண்றீங்க? கையை தூக்குறதா இருக்கும். தமிழ்ல எபிரேய பாஷையிலேருந்து கிரேக்க பாஷையிலேருந்து தமிழ் பைபிள் என்ன பண்ணாரு? பைபிளை வந்து என்ன பண்ணார்? தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவராக இருந்தார். கிட்டத்தட்ட 310-315 வருஷம் 1709 அந்த நாட்களில் இருக்கும்போது அவர் முதலாக டச் இந்த மிஷினரி இதாக வரும்போது, டேனிஷ் மிஷன்லேருந்து டென்மார்க்கில் இருந்து வரும்போது அவர் இங்கே தரங்கம்பாடியில் இங்கெல்லாம் ஊழியம் செய்ய இருக்கும்போது அங்கே இருக்கிறதான அதிகாரி என்ன பண்ணலை? இவரை விடலை. அங்கே இருக்கிறதான அதிகாரி முன்னாடி அவர் நினைச்சது என்னது? நான் என்ன பண்ணுகிறேன்? நான் இங்கே ராஜாவாக இருக்கிறேன், நான் இங்கே கவர்னராக இருக்கிறேன், நான் வந்துட்டு இத்தனை ஜனங்களையும் என் கைகளை வச்சிருக்கிறேன். இவர் யார்? பாஸ்டர். இப்போ எல்லாரும் ஞானஸ்தானம் கொடுத்து இவர் சர்ச்சு கட்டி எல்லாரும் சேர்க்கிறதா இருக்கு. பாஸ்டர் என் கையில் என்ன பண்ணக்கூடாது? என் முன்னாடி தலையை குனியக்கூடாதா? அவர் நான் சொல்கிற மாதிரி கேட்கக்கூடாது. நான் சொன்ன வேணாமா? அதான் சொல்லலை. இந்த பையன் பாவம் நல்லா படித்த பையனை பார்த்து, கமிட்டி நாங்கள் இங்கே இவ்வளோ வருஷமாக நான் இருக்கோம், உனக்கு ஒரு சேரை நவுட்டினாலும் நாங்கள் இல்லாமல் உன்னால் நவுட்ட முடியாது. இந்த மாதிரி அவர் மேலே என்ன பண்ணார்? அதிகாரம் பார்க்கிறதாக இருந்தார். பண்ணிட்டு கேட்கல, என்ன பண்ணாலும் சர்ச்சை மூடுவோனாலும் ஒன்றும் பயரலை, யார் ஞானஸ்தானம் எடுக்க விட மாட்டாலும் இவர் பயராமல் பண்ண வராதான். ஸோ என்ன பண்ணாங்க? நைட்டாக அப்போ தான் என்ன பண்ணுறாரு? சீகன் பாலுக்கு தமிழ் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு
மத்தேயின் சுவிசேஷம் 25-26 அதிகாரத்துல பண்ணுவோம். நைட்டோட நைட்டா தூக்கத்துல இருக்கிறதா ட்ரெஸ்ஸோட அரெஸ்ட் வாரண்ட் ஒன்றும் வராம தூக்கத்தோட என்ன பண்ணியாச்சு, போய் ஜெயிலில் போட்டாச்சு. இவரை தொல்லைப்படுத்துறதுக்காக யாரும் இல்லாததான தனியா இருட்டறையில் போட்டாச்சு. இவர் கேட்டது எனக்கு, நான் சரி இங்கேயே கிடக்குறேன், உமக்கு நான் கீழ்ப்படைய மாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய எழுதுறதான எல்லா எக்யூப்மெண்ட்டை கொடுங்க, நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், பைபிள் என்ன பண்ணுறேன் டிரான்ஸ்லேட் பண்ணுறதான. அதுவும் முடியாது, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, இங்கே சும்மா தான் இருட்டறையில் இருக்கணும் சொல்லிட்டு அவர் ஓப்பனாக தானே, நான் யாருன்னு உன்னை என்ன பண்ணுறேன், உன்னை புரிய வைக்கிறேன். நான் யார் சீகன் பால்கே, நீ பெரிய ஆளாக இருந்தால் நான் யாருன்னு உன்னை புரிய வைக்கிறேன். நீ ஏன்ட்ட தான் என் பாதத்தில் தான் விழுறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் இவர் அவர் எழுதினதான கடிதத்தை நான் வாஸ்துதாரன். சீகன் பால் எல்லாம் சொல்லிட்டு, ராஜாவே ஒருவேளை பணத்தில் நீங்கள் பலமாக இருக்கலாம், அதிகாரத்தில் என்னோட நீங்கள் பெரியவங்களா இருக்கலாம், ஆனால் நான் ஆராதிக்கிறதான தேவன் உம்மை விட பெரியவராக இருக்கிறார். நான் அவருக்கு முன்பதாக நான் வணங்குறேன். நீங்கள் என்ன வந்துட்டு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணாதான் நீங்கள் பண்ணலாம். என் சபை நீங்கள் பூட்டி போடலாம், 1.5 வருஷம் 2 வருஷத்து வரைக்கும் என்ன பண்ணலாம், என் சபையை நீங்கள் பூட்டி போடலாம். என் விசுவாசிகளை, சபைக்கு வர விசுவாசிகளை நீங்கள் செதறி வேற எங்கேயாவது போங்கன்னு, புது ஞானஸ்தானம் எடுக்கிற விசுவாசிகளை வேற எங்கேயாவது போங்கன்னு நீங்கள் பண்ணலாம். பட் தட் வில் நெவர் ஸ்டாப் மீ ஃப்ரம் ப்ரேயிங் ஃபார் யூ. நான் என் தேவன்கிட்ட உமக்காக ஜெபிக்கிறதை என்ன பண்ணாது, அது ஒரு நாளும் மாற்ற முடியாது. நீங்கள் எந்த இருட்டறையில் வேணால் போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் எவ்வளோ அவமானமாக்கணும்னாலும் பண்ணுங்க, அதை என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. பண்ணணும் பாருங்க, கொஞ்சம் நாட்கள் ஆகிட்ட பிறகு அதே சீகன் பாலுக்கு எழுதுறாரு, இவரே மன்னிப்பு கேட்டு இவரே அவர் வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல துணியெல்லாம் போட்டு அவருக்கு வீட்டில் உட்கார வச்சு நல்லா கனம் பண்ணி இவரே சபையை திருப்பியும் திறந்து வச்சு, எத்தனையோ 2 வருஷமா பூட்டி இருக்கிறதான சபையை திறந்து வச்சு இவரே என்ன பண்ணாரு, சீகன் பால்க உங்களுடைய ஊழியத்தை என்ன பண்ணுங்க செய்யுங்க, யாரும் உங்களுக்கு தடை வராதுன்னு பண்ணினதார். ஹல்லேலூயா. எத்தனை உன்னதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Far above the authority of the earth, far above the dominion and the dominance of the world and its systems. உலகத்தில் இருக்கிறதான அதிகாரம், துரைத்தனம், அவருடைய ஆடளித்தத்துக்கு மேலாக ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறவரா இருக்கோம். ஒரு மனுஷனோ, ஒரு ஜனங்களோ, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ, யாரா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்ம மேல் அதிகாரம் வைக்கிறதுக்கு தேவன் விடமாட்டார். தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவனுடைய இஷ்டம் இல்லாமல், தேவனுக்கு தெரியாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனுஷனும் நம்ம தலைமையில உட்கார்றதுக்கு தேவன் விட மாட்டார். ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதா நாம் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக, தேவனுக்கு பயப்பட்டு நடக்கிறவர்களாக இருப்போம். தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால தான் எபேசியரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம் என்னது, பிரிய தேவனுக்கு பிரியமான, இல்லைடா தேவனுக்கு செல்ல பிள்ளைகளாக, அன்பான பிள்ளைகளாக, அகாபேட்டோஸ் டெக்னியான் என்னது, அன்பான பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் தேவன் விரும்புகிற வண்ணமாக அவரை போல நம்ம என்ன பண்ணுவோம், வாழுகிறதாக. கீழே வாசிக்கணும், ஆவியின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றும்படியாக, டு மெயின்டைன் த யூனிட்டி ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் ஒருமைப்பாட்டை காப்பாற்றும்படியாக மிகுந்த தாழ்மையோடும், மிகுந்த வாஸ்தர்வமா 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்துங்க டக்குன்னு. நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வசனம் சொல்லுது பின்பற்றுறதுனா தத்துவம் இதை போல இமிட்டேட், அவங்க எப்படி பண்றாங்களோ அதை என்ன பண்ணணும், இமிட்டேட் பண்றதாக. இங்கிலீஷ்ல தான் போடணும், be imitators of God as his dearly loved children. தேவனுடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறதான நீங்க அவரை என்ன பண்ணுங்க, அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல இமிட்டேட் பண்றதாக இருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்க மாதிரி எப்படி அப்பா அம்மா இருப்பாங்களோ பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் இருக்கிறதாக இருப்பாங்க. உண்மையா இல்லையா? அப்பா எப்படி நடக்கிறாங்களோ பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் நடக்கும். நான் ஒரு சின்ன பையனை பார்த்துருக்கேன், அப்பா கொஞ்சம் பாடி பெருசா, அப்பா அவங்க நடக்கும்போது என்ன இப்படி, அந்த பையன் இப்படி இருந்தாலும் அவன் நடக்கிறது என்னது, இப்படிதான் என்ன பண்றது, ஜிம்பாடி மாதிரி தான் என்ன பண்றது
நடக்கிறதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை போல் என்ன பண்ணுவோம்? நடக்கிறதாகவும் ஆவியின் ஒருமைப்பாற்றை காப்பாற்றும்படியாக மிகுந்த தாழ்மையோடும் சகிப்புத்தன்மையோடும் அவரின் வழியிலே நாம் நடக்கிறதாக இருப்போம். வாசித்ததான வசனத்துக்கு நேராக நான் திரும்பியும் நாம் வாசிக்கிறதாக இருப்போமா? இயேசு இந்த பிலாத்தை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்ன? யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. இன்றைக்கு உடைய ஜெப வேளைகளை தேவனோடு நீங்க ஜெபிக்கும் போது, தேவனோடு நீங்க தியானிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது நீங்க தேவன்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உலகத்துல இருக்கிறதான ஒரு காரியம் மேல என்ன பண்ணக்கூடாது? அதிகாரம் வைக்கக்கூடாது. என்ன மேல இருக்கலாம், ஒருத்தவங்களும் ஒரு காரியமா இருக்கு. சிலவங்களுக்கு அவங்க எவ்வளோ பரிசுத்தமா ஒயிட் அண்ட் ஒயிட் போனாலும் அவங்க மேல அதிகாரம் செய்யறது என்னது? பாவம் அவங்களை அதிகாரம் செய்கிறதாங்க. சிலர்கள் கோபம் அதிகாரம் செய்கிறதாங்க. சிலவங்களுக்கு வேற பிரச்சனைகள், கவலைகள் அதிகாரம் செய்யறதாங்க. வியாதி அதிகாரம் செய்யறதாங்க. சிலவங்களுக்கு மனுஷர்கள் அதிகாரம் செய்யறதா இருக்கு. நம்ம சொல்லலாமா, என் மேல ஒண்ணு என்ன பண்ணாது? அதிகாரம். nothing will have its power over me. தேவன் தாமே மரணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், மரணத்தின் கோர்களை அவர் ஜெயித்தவராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். தேவனை பார்த்து நாம் சொல்லுமா, கர்த்தாவே நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவர். ஏதோ சடங்காச்சாரமாய் நான் இங்கே வரவில்லை, ஏதோ ஒரு மனுஷனை பின்பற்றுறதுக்காக நான் இங்கே வரவில்லை. அநாதி தேவனே, நித்தியமாக உம்முடைய அநாதி தீர்மானத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை தெரிந்தெடுத்து உம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக, உம்முடைய புத்திர சுதந்திரர்களாக இருக்கும்படியாக, Lord, you have called us from time eternity in Christ to be your inheritors. உம்முடைய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கும்படியாக, சுதந்திரவாளிகளாக கர்த்தாவே எங்களை அழைத்து தெரிந்து கொண்டீங்களே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவனே, நாங்கள் போகிறதான சூழ்நிலை நீங்கள் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய பாரங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர். மனுஷர்கள் எங்கள் மேலே ஏறி போகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்தில் ஜனங்கள் எங்களை இழிவாக பார்க்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தங்களுடைய அதிகாரத்தை எங்கள் மேலே தாம்பீகமாக அபியூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா ஆண்டவர். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். சகல அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் மேலான கர்த்தரே, தெய்வீகத்தின் பரிபூர்ணம் நிறைந்ததான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறதான நாங்கள் உம்முடைய சகல காரியத்திலும் நாங்கள் நிறைந்தவராயிருக்கும்படியாக உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. தேவனே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனே உம்முடைய we bring ourselves into your authority, உம்முடைய அதிகாரத்தின் கீழே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு வேண்டியதான நியாயத்தை நீர் செய்யும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறதான தகப்பனே, உம்மிடத்திலே எங்கள் வாஞ்சை வேண்டுதலை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் நடத்தித்தாங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சிறுகட்டும், நீர் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.